நேர்கள் அனைவரையும் இப்போது மத்திய கிழக்கினுடைய போர் மறு உருவாக்கம் புதிய செய்திகளோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம். முதற்கண் சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அதாவது ஹாலித் பின் சல்மானுடைய ஈரான் விசிட், இது குறித்து ஒரு பதட்ட நிலை. இரண்டாவது குறித்து அமெரிக்காவினுடைய பெக்கிங் ரிக்வெஸ்ட் என்று சொல்லுவதை போன்று ரொம்ப கீழே இறங்கி சவுதியோடு அவர்கள் மண்டியிடுவதற்கு முன்னால் ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவதாக மிக முக்கியமாக ரஷ்யாவினுடைய புகழாரங்கள், புதிய கூட்டணி சிரியாவில் உருவாகிறதா. நாலாவது ரொம்ப முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உரிய அமெரிக்காவினுடைய F-35க்கு தண்ணி காட்டக்கூடிய பிரைவா 373, இது குறித்தெல்லாம் நாம் பேச போகிறோம். முதல்ல அமெரிக்கா நிலைமையே கண்டிப்பாக யூகிக்கிறது. அது குறித்து நான் ஈரானோடு அமெரிக்காவுக்கான போர் நிலைகளை குறித்து அடுத்த காணொலியில் தரப்போகிறேன். இன்றைக்கு முதல்ல ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறது, சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்குமான நட்பு மேம்படுகிறதா? முதல்ல கேள்வி. 2023ஆம் ஆண்டு அதற்கு முன்பு சீனாவினுடைய நெகோசியேஷன், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணைப்பை பீஜிங்கில் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு முன்னால் சவுதி அரேபியாவுக்கும் ஷியா தலைமையிலான முஸ்லீம் தலைமையிலான குரூப்புகளுக்கும் முறுவல் பயங்கரமாக இருந்த காரணம் 22களில் நடைபெற்ற ஹவுதியினுடைய அட்டாக். அமெரிக்கா யெமனை தாக்கியதால் இவர்களுடைய ப்ராக்சின் மூலமாக அவர்களுக்குள் கடும் முறுவல் ஏற்பட்டது. அராம்கோவினுடைய ரிஃபைனரி சென்டர்ஸ், க்ரூட் ஆயில் அழிக்கப்பட்டது, ரியாத் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்படி பல விஷயம் இருக்குது. 2 ட்ரில்லியன் உள்ள பெரிய நிறுவனம் தான் இந்த அராம்கோ. இப்போ ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதன் விளைவாக பெசஸ்கியானுடைய நேரடியாக பேச்சை நாம் பார்த்தோம். பெசஸ்கியான் நேரடியாகவே சவுதியோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். இப்பொழுது உண்மையிலேயே பார்க்க போனால் சவுதி அரேபியாவும் ஈரானுக்கும் இடையிலே எந்த விதமான முட்டல்கள் மோதல்கள் இல்லை என்பது 100 விழுக்காடு தெளிவாகி இருக்கிறது. இவர்களுக்குள்ளே முட்டல் இருக்க வேண்டும், மோதல் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதோ இல்லையோ, பெஞ்சமின் நேதன்யாஹு தலைமையிலான இஸ்ரேல் விரும்புகின்றது. இப்பொழுது சவுதி அரேபியா ஆக்ட் as a mediator ஈரான் அண்ட் US நியூக்ளியர் டாக்ஸ். அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறதா? இதுதான் உலகத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு செய்தி. சவுதி அரேபியாவுடைய அமைச்சர் ஹாலித் பின் சல்மான் தெஹ்ரானுடைய பேச்சுவார்த்தைக்கு அவர் சென்றிருந்தார். அங்கே அவர் அஃபீஷியலுடைய பேச்சுவார்த்தை ரீஜனலுடைய விஷயத்தை இருக்கிறார். இப்போ முக்கியமாக நாம் பேச போகிறது, இது அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, அல்லது அமெரிக்காவினுடைய ஆலோசனையின் பேரில் சென்றிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன் இதில் நான் கேட்குறேன்னா, பீட் ஹெர்ட்ஸ் விசிட் ஈரானுக்கு சவுதி அரேபியாவுடைய இதே முகமது பின் ஹாலித் பின் சல்மான் US டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸை டாக் வித் ஹாலித் எப்போன்னு சொன்னால், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹேட் ஆல்சோ விசிட்டிங் பென்டகன். பிப்ரவரி மாதம், போன மாதத்திற்கு முன்பு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அவர் சந்தித்தார். அமெரிக்காவினுடைய இராணுவ தலைவனான பென்டகனுக்கு சென்றார். பீட் ஹெர்ட்ஸினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவரை சந்தித்திருக்கிறார். எதற்காக? பைலேட்ரல் டிஃபென்ஸ் டாக்ஸ், ரெசிப்ரோகேஷன், அவர்களுக்குள்ளேயே ஒரு ராஜரீதியான பேச்சுவார்த்தைக்கு பொதுவாக சென்றார் என்பது விவகாரம். இப்போ அமெரிக்காவில் பிப்ரவரியில் நடந்து முடித்த பிறகு மார்ச் முடிந்து இன்றைக்கு 17-18ஆம் தேதி மறுபடி இந்த செய்தி வந்திருக்கிறது. அவர் எதற்காக ஈரான் சென்றார்? இந்த முறுவலை முறியடிப்பதற்காகத்தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் இப்பொழுது அந்த சினாரியோ முழுமையாக அது மாற்றியிருக்கிறது. அமெரிக்காவுடைய தயக்கம் ஏன் ஈரானை தாக்குவது என்பது ஒரு தனி காணொளி. ஆனால் இந்த தாக்குவதில் பீட் ஹெர்ட்ஸ் இது ஒரு மிலிட்ரி ஏஜென்சியினுடைய இந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷன் ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் இன் பிட்வீன் சவுதி வெர்சஸ் US என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், அசைன். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கவலை, சவுதி அரேபியா ரெண்டு பேரும் பல பேச்சுவார்த்தையில் அவர்கள் பேசியதாகவும் இன்னும் வருங்காலத்தில் தொடர்ந்து பேசப்போவதாகவும் விவகாரம் வந்திருக்கிறது. முதலாவது விவகாரம் என்னவென்று சொன்னால், இப்படி இருக்கலாம், சவுதி அரேபியா ஒரு ரீஜனல் டென்ஷன் இல்லாத நிலையை இந்த மண்டலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈரானோடு. ஈரானும் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஆல் த முஸ்லீம் கண்ட்ரி கோஆப்ரேட் பண்ணி நம்ம சியோனிச தத்துவார்த்தத்தை, இந்த அடக்குமுறைகளை முழுமையாக ஒடுக்க வேண்டும் என்றுதான் அவர் திருப்பி அவர் எம்பசைஸ்ட் ஆல் தி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் மஸ்ட் டுகெதர் ஒர்க் டுகெதர்
டு மேக் பெட்டர் ஃபார் அவர் பீப்புள் என்று அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட், இன் பிட்வீன் டிஃபென்ஸ் காரிடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவர்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதிலும் ரொம்ப ஒரு கோஆப்ரேஷன் ரீஜனலுக்கு நல்லது அப்படிங்கிறத திருப்பி ஷியா தலைமையிலான கொமினி வேண்டுகோள் விடுக்கிறார், பெசஸ்கியான் வேண்டுகோள் விடுக்கிறார். சவுதியினுடைய இந்த ஈரானுடைய இந்த வேண்டுதலை சவுதி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. இப்பொழுது மூன்றாவது முறையாக இந்த பேச்சுவார்த்தையில் 2 பேருக்குள்ள முறுவல் அடக்கப்பட்டிருக்கிறது. சவுதியினுடைய ஹாலித் பின் சல்மான் சென்றதனால் சவுதிக்கும் ஈரானுக்கும் இனி பிரச்சனை வரப்போவதில்லை. அது உறுதியான விவகாரம். ஏன் என்று கேட்டால் இடையிலே ஒரு செய்தியை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் கசிய விட்டது. அமெரிக்காவினுடைய இராணுவம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்தும் சவுதியிலிருந்தும் தரைவழியாக ஹவுதிகளை தாக்கப் போகிறார்கள் என்று. ஹவுதிகளை தாக்குவது என்பது ஈரானை தாக்குவதற்கு ஒப்பாகும். ஆகவே இந்த செய்தியை உடனடியாக மறுத்தார்கள் சவுதி அரேபியா. மீடியா பொய்யான ஃப்ராட் நியூஸை அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்கும் இல்லை அப்படிங்கிறத யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அமீரும் வெளியிட்டார். அப்படி என்றால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த காலத்திலும் ஹவுதியோடோ யமனோடோ ஈரானோட போரிடக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா ஒட்டுமொத்த அரபு தேசங்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த முடிவு கன்க்ளூடட், முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெட்டர்மைண்ட், அதாவது டிட்டர்மினேஷன், அவர்கள் தீர்வாக இந்த தீர்வை எடுத்திருக்கிறார்கள். இது உறுதி. இதன் விளைவாகத்தானே இந்த நட்புக்கு அவங்க சென்றாங்க. ஒன்று. இப்போ இந்த பேச்சில் அமெரிக்கா பயப்படுவதன் காரணம், நம்முடைய தயவிலே இதுவரை இருந்தவர்கள் 2022க்கு அப்புறம் பீஜிங்கினுடைய டாக்குக்கு அப்புறம் அமெரிக்காவை இல்லாமல் ஈரானோடு இவர்கள் நெருங்கி விடுவார்களோ என்ற ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் பயப்படுகிறார்கள். அதே நேரம் பிப்ரவரி 25ஆம் தேதி பென்டகனில் பீட் ஹெட்ஸை சந்தித்து பேசியது, அதனுடைய செய்தியை கொண்டு சென்று தூதராகவும் கூட இப்பொழுது நாம் நம்புவதற்கு அமெரிக்காவினுடைய தூதராக கூட சவுதியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரீஜனல் டென்ஷனை குறைப்பதற்கு சென்றிருக்கலாம். ஆகவே தான் வில் சவுதி ஆக்ட் ஆஸ் அ மீடியேட்டர் இன் ஈரான் US நியூக்ளியர் டாக்ஸ் என்கிற தலைப்பில் இந்த ஆங்கில ஊடகம் மிக முக்கிய பிரபலமாக வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுக்களில் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, குளோபல் டென்ஷன், குளோபல் செக்யூரிட்டி, ஈரானோடு சவுதி அரேபியா பேசினது, உலகளாவிய பாதுகாப்பு, மத்திய தரைக்கடல், ரெட் சி, கரீபியா, அதாவது இந்த மாதிரி அரபிக்கடல், இதையெல்லாம் பேசியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காசா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆக காசா ஹாட் டாபிக், ரொம்ப முக்கியம். அதனால் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு தான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத 2 நாடுகளும் பேசியிருக்கிறார்கள். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் குறித்தாகவும் டிப்ளமேட்டிக் இஷ்யூவில் காசா குறித்து அதிருப்தியையும் 2 நாடுகளும் பேசி கொண்டிருக்கிறது. இப்பொழுது எந்த அச்சமும் தெளிவான கருத்து சவுதிக்கும் ஈரானுக்கும் ஹவுதிகளுக்கும் மோதலில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இது முதல் செய்தி. இரண்டாம் செய்தி, கத்தாருடைய அமீர் ஷேக் தமீன் மிக முக்கியமான அவர் சோவியத் யூனியனுடைய கிரெம்லின் மாளிகையிலே சந்தித்திருக்கிறார். கிரெம்லின் மாளிகையிலிருந்து டெர்மிட்ரி பெசாகோவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். கத்தாருடைய அமீர் ஷேக் தமீன் ஹமாத் அல் தானி புட்டினோடு ஏன் சந்தித்திருக்கிறார்? இந்த ஒரு முக்கியமான விவகாரம். இந்த விவகாரத்தில் அவர் முகமது பின் கொலானி அல் சராவினுடைய விருப்பத்தை தெரிவிப்ப சென்றதாகவும், இந்த பேச்சுவார்த்தையில் சிரியாவினுடைய நடவடிக்கைகள் குறித்து புட்டினோடு அவர்கள் பேசிக்கொண்டதையும் நாம் இப்போது மிக முக்கியமாக பார்க்கிறோம். 2 பக்கமும் அடி. இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதற்கு உலக நாடுகள் அனைத்தும் முடிவு செய்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இஸ்ரேலை கைவிடும் அமெரிக்கா. அதற்கான நிலைமை இப்பொழுது சாத்தியமாகித்தான் கொண்டு வருகிறது. கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, அல் சரா 2 ஸ்பேஸ் ரஷ்யாவினுடைய 2 தளங்கள் சிரியாவில் இருந்தது. பஷர் அல் ஆசாத்தினுடைய மௌனத்துக்கு பிறகு அவருடைய ஃப்ளீட்ஸ் இந்த நாட்டிலிருந்து இடமாறி ஓடிய பிறகு ரஷ்யாவினுடைய கடற்படை தளங்களையோ அல்லது ரஷ்யாவினுடைய இதிலிருந்து வெளியேறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் படிக்கவில்லை என்று அல் சரா 2 மாதத்திற்கு முன்பு சொல்லியிருந்ததையும் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அமெரிக்காவை அல் சாரா நம்ப போவதில்லை, முகமது பின் கொலானி அல் சாரா. அதே போன்று
நாடு பிடித்து ஊடுருவல் காடூர்களாக ஆக்கிரமிப்பாளர்களாக இஸ்ரேலையும் அவர்கள் நம்பப் போவதில்லை. ஆகவே தான் கத்தார் அமீர் ஷேக் தமீன் அல் ஹமாத் அல் தானி புத்தினுடைய சந்திப்பில் அல் சராவினுடைய செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார். ஏன்னா அல் ஜாரா கத்தாருக்கு சென்றால் இவர்களை சந்தித்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த நடவடிக்கையின் ஊடாக சிரியாவின் தற்போதைய வயலன்ஸ், இப்பொழுது நடக்கக்கூடிய தாக்குதல்கள், சிரியாவில் மிக முக்கியமான விவகாரங்கள் அனைத்தும் புட்டினோடு இந்த சக பிரச்சனைகளை குறித்தும் பேசப்பட்டதாகவும் அல் சராவினுடைய நல்லெண்ண நடவடிக்கைகளை புட்டினுக்கு கன்வே பண்ணதாகவும் தற்போது ஹமாத் அல் தானினுடைய புட்டின் சந்திப்பு, அதாவது கத்தருடைய ஷேக் தாமீனுடைய சந்திப்பு இப்பொழுது சர்வதேசத்துக்கு மிக முக்கியமான செய்தி. மிக முக்கியமாக அந்த பேச்சில் சாவரினிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், இண்டிபெண்டன்சி, டெரிட்டோரியல் இன்டெகிரல் ஸ்டேட், சிரியா மக்களுடைய நலம், அது மாதிரி ஹியூமனிடேரியன் கிரைஸ், ஹியூமனிடேரியன் ஹெல்ப்பு சிரியாவில், இதையெல்லாம் நாம் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் கத்தரும் பேசியிருக்கிறார்கள் அல் சராவினுடைய தூதராக. ஆகவே தான் அதுக்கு அடுத்து காசா பீஸ் குறித்து பேசியிருக்கிறார்கள். கத்தாருடைய பங்கை ரஷ்யா ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நெகோஷியேட் பண்ணுறீங்க, எவ்வளவு மோசமான நிலையை எடுத்து இஸ்ரேல் சென்ற போதும் கூட நீங்கள் விடவில்லை. சீஸ்பயர் 1 42 நாள் முடித்தீங்க. சீஸ்பயர் 2 நெகோசியேஷன் வித் காசா லீடர்கள், அதே போல் காசா ஹலீல் அல் ஹயாவோடு பேசியிருக்கிறீர்கள். இதெல்லாம் அவங்க மனவிட்டு பேசியிருக்கிறாங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும். சிரியா உடைய நடவடிக்கை மட்டுமில்லை, ஹமாஸுடைய நடவடிக்கைகளை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே நேற்று நான் பேசிய காணொலியில் ஹமாஸுக்கு நன்றி தெரிவித்த இந்த நேரத்தில் தற்போது ஷேக் தமீனுடைய ஹமாத் அல் தானியுடைய சந்திப்பு, சிரியாவோடு இணைப்பு, ஹமாஸோடு இணைப்பு. இப்போது இது எங்கே மாட்டுகிறது என்று சொன்னால் நல்லா கவனிங்க. அமெரிக்காவை அல் சாரா ஒருபோது நம்ப போவதில்லை. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவரெல்லாம் ஒசாமா பில்லுடைய குரூப்பு, அல் கொய்தாவுடைய குரூப்பு. இவன் ஒரு பகுதியைத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹெச்டிஎஸ், ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம். அதனால் இவர்களை ஒரு நாட்டினுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்காவினுடைய சிரியாவினுடைய வடக்கு பகுதியில் 2000 படைகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதை காலி செய்ய போதாக வந்தது. ஆனால் நேற்று மாலை வந்த செய்தியில் அது காலி செய்யப்பட போவதில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. சரியா? இப்பொழுது சோவியத் யூனியன் இங்கே இருந்தால்தான் தமக்கு நல்லது என்று சிரியாவினுடைய தலைமை விரும்புகின்றது. இது குறித்தும் கத்தருடைய அமீன் ஷேக் தமீன் ஹம்த் அல் தானி புதின் சந்திப்பில் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையை அல் சாரா சிரியாவில் கொடுத்திருக்கிறார் என்கின்ற நல்லெண்ண செய்தியை தூதுவராக கத்தார் புட்டினோடு கிரெம்லின் மாளிகையில் சொல்லியிருப்பதை டெரிமிட்டி பிசாகோவா ஸ்போக்ஸ்பர்சன் புட்டின் தேங்க்ஸ் டு கத்தார் என்று அவர் பேசியிருக்கிறார். எதுக்கு தேங்க்ஸ் டு கத்தார் என்று சொன்னால், ரஷ்யா சிரியா ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் அங்கே பல சிக்கல்களை இஸ்ரேல் சந்திக்கும் என்பதற்காகவும் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை செக்கு வைப்பதற்கு ஒரு இடமாக அது பார்க்கப்படுகிறது. இது 2வது செய்தி. 3வது செய்தி, ஈரான் வலிமை வாய்ந்த ஒரு விவகாரமாக, தனிச்செய்திகளுக்கு முன்பு துணை செய்தி அல்ல, இதோடு சேர்ந்த ஒரு செய்தி. அமெரிக்கா B2 பாம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த B2 மிக வலிமையான டச்சஸ் நேற்று நடந்திருக்கிறது. எங்கே? இந்த பார்டருக்கு உள்ளே டச் பண்ணி போயிருக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. ஈரான், என் நாட்டு பார்டரில் என்னுடைய விமானத்தளத்துக்குள்ளே வந்தால் நீ எந்த எல்லைக்கும் சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கடும் எச்சரிக்கையை அமெரிக்காவினுடைய B2 இந்த உள் வந்திருப்பதை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், பாம்பர்ஸ். இப்பொழுது ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம் இருக்கிறது, அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், தாட் சிஸ்டம், இப்படி ஹேவிங் எ மெனி டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்த போதும் அவர்கள் சுயாதீனமான செல்ஃப் டிஃபென்ஸாக தயார் பண்ண பாவார் 373, இது F-35 விமானத்துக்கு சவாலாக இருக்கும் என்ற செய்தி ஈரானுக்கு நல்ல செய்தி, அமெரிக்காவுக்கு சற்று குழப்பமான செய்தி தான். ஈரான் வலிமையாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாட் மட்டுமல்ல, இந்த பாவர் 373 இது லாங் ரேஞ்ச், ஒரு நீண்ட தொலைவு பவார் 373 சிஸ்டம். இது எக்யூபைடு வித் சொபஸ்டிகேட்டட் ரேடார் சிஸ்டம். That means the sophisticated radar system, Bavar 370 systems is successfully பல நேரங்களில் அவர்கள் இருந்ததை பரிசோதனை செய்திருப்பதையும் நாம், இது ஈரானுக்கு ரொம்ப 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 முக்கியம்.
ஈரான் ஒரு வலிமையான இராணுவம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாபார் 373ல் அமெரிக்காவினுடைய F-35 கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் சொபஸ்டிகேட்டட் ரெடார் சிஸ்டத்தை மட்டும் இல்லாமல் எஸ் பேண்ட் இருக்கிறது, எல் பேண்ட் இருக்கிறது, அது மாதிரி எலக்ட்ரோ வார்ஃபர் சிஸ்டம் இருக்கிறது, ரெடார் டிடெக்டிங் லோ ஆர்சி ஏர்கிராஃப்ட் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய இந்த பவார் 37 F-35 ஃப்ளாஷ் ஜெட்டு மட்டும் இல்லாமல் அதை ட்ராக் பண்ணும், அதை டிடெக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு மிக ஆளுமை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ஸ்லீத் என்று சொல்வார்கள். அந்த ஸ்லீத் என்பது ரெடாருடைய காணொலிகளுக்கு ரெடாருடைய ஸ்க்ரீனில் அகப்படாமல் செல்வதையும் இந்த பவார் 373 மூலமாக டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி வைத்து பக்காவாக பிடித்து விடுவார்கள். இது ஒட்டுமொத்த ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கும் பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் F-35க்கு சவாலாக இருக்கக்கூடிய த ஸ்டீத் ஜெட்டுகளையும் கூட அது கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. ஏர் மிசைல் சிஸ்டம், இது போன்ற பல விஷயங்கள் ஈரானே பவார் 373 இருப்பதனால் அமெரிக்கா சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றும் இந்த கருத்து வந்திருக்கிறது. இதற்கிடையே மலேசியாவும் சீனாவும் பலஸ்தீனத்திற்காக என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கத்தர் இஸ்ரேலுக்கு எதிராக அல்-சராவினுடைய செய்தியை கொண்டு புட்டினிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சிரியாவிலே வாருங்கள் என்று. ஆக இந்த நிலைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். ஹிஸ்புல்லாவோடு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அல்லது 1 வாரத்துக்கு முன்னாடி போட்ட காணொலியில் 2-3 விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஹிஸ்புல்லாவுகள் ஆயுதம் எப்படி வரப்போகுது, லிபியாவுக்கு அந்த லிபியாவின் மூலமாக துறைமுகத்திலிருந்து அது துறைமுகத்தின் மூலமாக லெபனானுக்கு லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி, அதே போன்று இப்பொழுது நிலைமை என்ன? ஈரான் வார்ஷிப்பின் மூலமாக அல்ல, ட்ரேட் ஷிப்பின் மூலமாகத்தான் லிபியாவுக்கு ஆயுதங்களை தரவழியாக கடத்தி ஈராக்கிலிருந்து லிபியாவிலிருந்து துறைமுகத்தின் வாயிலாக லெபனானுக்குள் சேரும். எல்லாமா ஹிஸ்புல்லாவுடைய ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால் அது ஒரு பாதுகாப்பு மண்டலமாக எப்போதும் லெபனான் இஸ்ரேலை பொறுத்தவரை அல்ல. இப்போது மிக முக்கியமாக பார்ப்பது சிரியா பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு இன்னைக்கு நிலைமை மாறுது. சிரியா ஒரே பார்டர் தான், ஹெட்ஸ் மலைத்தொடர்கள், அதாவது நான் சொல்றத அதுதான் பார்டரை எல்லையை லெபனானோடு சிரியா பகிர்ந்து கொள்ளும் போது இப்போ சிரியா அதிபர் அவர் முழுக்க அமெரிக்காவின் ஆள் என்று சொல்லப்பட்டது, அமெரிக்காவினுடைய கையாளி அல்ல. அவர் இப்போ துருக்கியினுடைய ஒரு ஆதரவில் மீண்டும் ஈரானோடு புரிதல் ஒப்பந்தத்தை ரஷ்யாவின் மூலம் ஏற்படுத்தி கொண்டால் சிரியாவுக்கு இஸ்ரேலுடைய எதிரான ஆயுதங்கள், ஈரானுடைய ஆயுதங்கள் அது அந்த டனல் மூலமாக அல்லது வேறு விதமாக மலைக்குன்றுகளின் மூலமாக மீண்டும் ஹிஸ்புல்லா கையிலே சிக்கிவிட்டால் ஹிஸ்புல்லாவுடைய ரதுவான் படைகளுடைய தாக்குதல் மீண்டும் தொடரும். நேற்று இந்த முறுவலின் காரணமாக மறுபடியும் ஹிஸ்புல்லா தாக்க போகிறாங்க. ஹிஸ்புல்லா கொஞ்சம் மெதுவாக நாளை எடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம் வேறு ஒன்றுமில்லை, ஆயுத குவிப்புத்தான் அவர்கள் நாள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். டேவிட் ஓர்ன்ஸ் பலமுறை எச்சரிக்கை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தெற்கு லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். அதையும் தாண்டி இந்த மௌனத்திற்கான விலை என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெரிகின்றது. ஆகவே ஹமாஸ் மறு உருவாக்கம் செய்து டேனல் தாக்குவதை நடத்தாமல் ஆம்புஷ் தாக்குதல்களையும் மற்ற விதமான ராக்கெட் தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாட்டி அழிய போகிற நிலைமையில் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா யாரோடும் சேர்ந்து தப்பித்து கொள்ளும். அமெரிக்கா நான் பார்டர் பிரிவு இது பண்ணலை. இஸ்ரேலுக்காக எதிரிகள் வலுவான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதற்கு ஒரு சாட்சி சிரியா மீண்டும் ரஷ்யாவை அழைப்பது, சிரியாவின் ஆதரவுடைய செய்தியை கடிதாசி எடுத்துக்கொண்டு கத்தர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தது. சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹலித் பின் சல்மான் ஈரானுக்கு சென்று ஈரானுடைய தலைமைகளை மிக முக்கியமான அஃபீஷியல்ஸ் எல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் இஸ்ரேலுக்கு எந்த நல்ல செய்தியும் கிடையாது. மிக மூன்றாவது, உடனடியாக பொய்யாக வெளியிடப்பட்டு எமனை தாக்குவோம் என்ற காணொலிகளிலே அமெரிக்காவினுடைய செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உடனடியாக
அதை மறுத்தது யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும். நாங்கள் ஒருபோதும் ஏமனை தாக்கப் போவதில்லை, என் தளத்திலிருந்து அமெரிக்கா உள்ளே செல்லக்கூடாது என்று கதவடைப்பு செய்தது. ஈரானோடு அவர்கள் நெருங்கி போவது, சிரியாவோடு கத்தரும் சோவியத்தும் நெருங்கி வருவது, ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள், இன்றைக்கு சீனாவும் மலேசியாவுடைய அறிவிப்பு, பவேரா 370, எஸ்பேண்ட், எல்பேண்ட், அது மட்டுமல்ல நீண்ட தூர தாக்குதல்கள், சொபஸ்டிகேட்டட் ரேடார் சிஸ்டம், இது எல்லாம் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல, குறிப்பாக இஸ்ரேலுக்கு நல்ல செய்தி அல்ல. ஆகவே இதை குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க என்னதான் முயற்சி செய்தாலும் அது அவ்வளவு நல்லதாக இஸ்ரேலுக்கு இறுதியில் அமையாது என்பதுதான் தற்போது சினாரியோவாக இருக்கிறது. மீண்டும் இது போன்ற புதிய செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன்.